பல்லவதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். RS பாரதி திமுகவோட அமைப்பு செயலாளர். இவரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது தமிழக ஊடகங்களை மும்பை ரெட் லைட் மீடியாவுக்கு இணையாக வச்சு பேசினவர் தான் இந்த RS பாரதி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்ட வரலாறுலாம் இருக்கு. அந்த RS பாரதி தான் இன்று ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்னு பார்க்கும்போது, தமிழக அரசியல ராம்தாஸ் வருகைக்கு பின் தான் சாதி அரசியல் தலை தூக்கியது அப்படிங்கிற ரீதியில் அவர் சொல்லி இந்த ஒரு கருத்துக்கு கண்டிப்பா நம்ம ஒரு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் நம்ம சொல்லி ஆகணும். ஆமா, ராம்தாஸ் அவர்கள் வந்த பிறகுதான் தமிழக அரசியல் சாதியை குறித்த ஒரு அரசியல் பார்வையை ஏற்பட்டது நம்ம சொன்னா கண்டிப்பா அது உண்மைதான் நம்ம சொல்லி ஆகணும். மற்ற ஐயா ராம்தாஸ் அவர்கள் அரசியல் வருகைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுக அதிமுக அரசியல் எப்படி இருந்ததுன்னா, அந்தந்த ஏரியாவில அதாவது இந்த பண்ணையார் அரசியல் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்ல சிறுபான்மையா இருக்கிற சமூகத்தை சார்ந்த பண பலம், ஆட்கள் பலம், நிலபலம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு எம்பி எம்எல்ஏங்கிற மாதிரி ரீதியில தான் அவங்க திமுகவிலையும் சரி, அதிமுகவும் சரி, காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் சரி ஒரு பயணிச்சுட்டு இருந்தாங்க. ஏற்படுது. ஏன்னா மற்ற ராம்தாஸ் அவர்களுக்கு முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் போது அதை தலித் எழில்மலைக்கு கொடுத்து அழக பாக்குறாரு. இரண்டாவது மத்திய அமைச்சரும் பதவி பார்க்கும்போது தலித் பொன்னுசாமி அவர்களுக்கு கொடுத்து அழக பாக்குறாரு. இதனால பல்வேறு தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாமகவுக்கு படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். திமுக அதாவது பாமக தலித் எழில்மலை அவர்களை மத்திய அமைச்சராக்க பிறகுதான் திமுகவே அதுக்கு பின் தான் ராசா அவர்கள் இது மாதிரி மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அப்படின்னா திமுகவிற்கு முன்னாடியே ஒரு தலித்தை மத்திய அமைச்சர் ஆக்கியது யாருன்னு பார்த்தா அது பாமக தானே. அப்படின்னா இங்க பாமர மக்களுக்கு ஒரு தேவையான அந்த அரசியல் உரிமையை சாதி ரீதியா, ஏன்னா இவங்களும் வன்னியர் மக்களும் சரி, ஆதி திராவிட மக்களும் சரி, பழைய சமூகத்தை சார்ந்தவரும் சரி, இவங்க அனைவரையுமே ஓட்டு வங்கிக்காக மட்டும்தான் இந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி தொடர்ச்சியா பயன்படுத்தி இருந்தாங்க. இந்த கட்டமைப்பு உடைத்தது யாருன்னு பார்த்தா அரசியல் ரீதியா நான் சொல்றது. அதுக்கப்புறம் சாதி ரீதியா சொல்றோம். இந்த கட்டமைப்பு உடைத்தது யாருன்னு பார்த்தா ஐயா ராம்தாஸ் அவர்கள் தானே. உங்களை அதாவது அப்ப அந்த நேரத்துல ஒரு வன்னியர் இருக்கோ இல்ல 2 வன்னியர் இருக்கோ இல்ல ஒரு ஆதி திராவிடர் இருக்கோ இல்ல 2 ஆதி திராவிடர் தான் எம்எல்ஏ சீட்டு, அந்த எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. வட தமிழகத்தில் பெரும்பான்மையா இருக்கிற இந்த வன்னியர் சமூக மக்களும் சரி, பரையர் சமூக மக்களும் சரி, அதிக அளவுல எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டும் திராவிட கட்சிகள் கொடுப்பதற்கு காரணம் ஐயா ராம்தாஸ் அவர்கள் தான். அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு மற்ற ஐயா ராம்தாஸ் வருவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வன்னியர் சமூக மக்களும் சரி, பல சமூகங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறது எட்டக்கனியாக தான் இருந்தது நம்ம சொல்லி ஆகணும். பிசி அப்படிங்கிற இதுல சேர்த்து விட்டு அதுல 50% இடஒதுக்கீட்டுல அதாவது இந்த வண்ணார் சமூகமாகட்டும், அதுக்கப்புறம் இந்த விஸ்வகர்மா சமூகமாகட்டும், இவங்கெல்லாம் சுத்தமா பிரதிநிதித்துவமே கிடைக்கல. வன்னியர் சமூகத்தை மக்களுக்கும் சுத்தமா பிரதிநிதித்துவமே கிடைக்கல. இந்த அநியாயத்தை உடைத்திருந்தது யாரும் பார்த்தா ஐயா ராம்தாஸ் அவர்கள் தானே. 1987 அவர் நடத்திய மிகப்பெரிய அளவுல சமூக நீதி போராட்டம் தானே இன்னைக்கு 115 சாதிகளுக்கு இடஒதுக்கீடு தனியா பிரிச்சு, பிசி பிரிச்சு எம்பிசிங்கிற ஒரு கோட்டா உருவாக்குறதுக்கு காரணமே ஐயா ராம்தாஸ் அவர்கள் தானே. இங்க சொல்லுவானுங்களா? ஏன்னா இங்க ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்த பிறகுதான் ஒவ்வொரு சாதியை சார்ந்தவரும் தங்களுக்கான உரிமையை கேட்க ஆரம்பிச்சாங்க. என் சாதிக்கு உண்டான அந்த உரிமை எங்க, என் சாதிக்கு உண்டான எம்எல்ஏ எங்க, என் சாதிக்கு உண்டான எம்பி எங்க, என் சாதிக்கு உண்டான இடஒதுக்கீடு எங்க, என் சாதிக்கு உண்டான வேலை வாய்ப்பு எங்க, என் சாதிக்கு உண்டான படிப்பு எங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பித்தது பார்த்தா ஐயா ராம்தாஸ் அவர்களை வந்தது பிறகு தானே. இது அரசியலும் சரி, தமிழக சமூக கட்டமைப்பும் சரி, இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. அது வரைக்கும் ஒரு 3% மக்கள் மட்டும்தான் கொழுத்து துண்ணுட்டு இருந்தானுங்க. அதை உடைத்தெறிந்தது யாருன்னு பார்த்தா ஐயா ராம்தாஸ் அவர்களின் போராட்டமும் அவருடைய அரசியல் வருகையும் தானே காரணம். அதன் பின்னாடி பார்த்தா ஐயா ராம்தாஸ் அரசியல் ரீதியா பார்க்கும்போது 2 தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் மத்திய அமைச்சர் ஆக்கி அழுக பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவ உயர் படிப்புல அதை பிஜில சொல்லுவாங்க. ஆல் இண்டியா கோட்டா பிஜில 22.5% எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இலவசமா கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில அரசாணை போட்டதே ஐயா ராமதாஸ் அவர்களோட மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தானே. அந்த அரசாணையால இது வரைக்கும் பார்த்து இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட 3000 இருந்து 3500 எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட், அதாவது பிஜி படிக்கிற டாக்டர்ஸ் படிச்சுட்டு வெளியே வராங்களே இப்ப அதுல இலவசம் ஆல் இண்டியா கோட்டாவில.
இதுதானே ஒவ்வொரு சாதிக்கும் வந்து ஒரு அடித்தளம். அந்த சாதி வந்து மேல வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா பார்த்தா இது மாதிரி இடஒதுக்கீடு தானே. அதை சாதித்ததும் ஒருத்தர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தானே. ஆர்.எஸ். பாரதி மாதிரியான ஒரு சாதி வெறி பிடித்த நபர் பார்த்தா யாருமே இல்லை. இந்த காணொலியில பாருங்க, இந்த ஸ்டைல்ல ஓட வர்றோம். அவருடைய சாதி சங்க மாநாடு, முதலியார் மாநாடு, அதுல ஆயா போய் உட்காந்து கலந்துக்கிட்டு பேசிட்டு இருப்பாரு. ஆனா மத்தவங்களை பார்த்து அவர் சாதி வரின்னு சொல்லுவாரு. இதுதான் திமுகவோட முழுக்க முழுக்க பிரித்தாலும் சூழ்ச்சின்னு நம்ம சொல்றோம். நீங்க என்னதான் சொன்னாரு, மற்ற ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து சாதிவாதியை சொன்னாலும் சரி, இல்லைன்னா சாதிய போராளி சொல்ல சாதி வெறின்னு சொன்னாலும் சரி, ஆனால் அவர் வந்த பின் தான் இங்க வந்து சமூக நீதியில வந்து ஒரு பேலன்ஸான ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கு காரணமே அவருடைய வருகைக்கு பின் தான். இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் இல்லைன்னு நம்ம சொல்லி ஆகணும். மற்ற ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருக்கு இல்லைன்னா இன்று எம்பிசி அப்படிங்கிற ஒரு கோட்டா இல்லை. மற்ற ஐயா ராமதாஸ் அவர்கள் இல்லைன்னா எனக்கு திமுக கட்சியில இருந்து ஒரு தலித் சமூகத்திற்கு சார்ந்தவர்களுக்கு வந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி கிடைச்சிருக்காரு. மற்ற ஐயா ராமதாஸ் இல்லைன்னா இன்னைக்கு 22.5% அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் 22.5% SC ST இடஒதுக்கீடு வந்து டாக்டர் பசங்க கிடைச்சிருக்காது. இது மாதிரியான பல்வேறு சாதனைகளை வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமையே செய்தது யாருன்னு பார்த்தா மற்ற ஐயா ராமதாஸ் அவர்கள் தான். அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களுக்காக பல்வேறு மாநாடுகளை நடத்தி அவர்கள் கொண்ட 3.5% இடஒதுக்கீடு நிறைவேற்ற வைத்தவர் யாரும் பார்த்தா மற்ற ஐயா ராமதாஸ் அவர்கள் தானே. பழனி பாபா கூட எல்லாம் எத்தனை தடவை சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. அதன் பின்னாடி பார்க்கும்போது பூவை மூர்த்தி அவர்களோட பாத்தீங்கன்னா சென்னையில எவ்வளவு பெரிய மாநாடு போட்டு பேசினாரு. அதுல வந்து மற்ற ஐயா ராமதாஸ் பேசின ஒரு விஷயம் நம்ம சொல்லியே ஆகணும். மற்ற ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் பூவை மூர்த்தியார் அவர்களுக்கும் ஒரே மாதிரி ஒரு விஐபி சார்ஜ் வந்து போடப்படுகிறது 2 பேருக்கும். அதுல மற்ற ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, எனக்கு உண்டான அந்த விஐபி சார்ஜ் எடுத்துடுங்க, பூவை மூர்த்தியாரவே அந்த விஐபி சார்ஜ்ல உட்காரணும். என்னைக்கு ஒரு தலித் ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறாரோ அன்னைக்கு எனக்கு போடுங்க அந்த விஐபி சார்ல நான் உட்காரன்னு சொன்ன ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா மற்ற ஐயா ராமதாஸ் அவர்கள் தானே. திமுக காரன் சொல்லுவானா, திமுகவில் இருக்கிற திமுக தலைவர் பதவிக்கு ஒரு தலித் சமுதாய சார்ந்தவர்கள் வர முடியுமா? இல்ல ஒரு பொருளாளர் பதவிக்கு தலித் சமுதாய சார்ந்தவர்கள் வர முடியுமா? இல்ல பொதுச் செயலாளர் பதவிக்கு தான் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் வர முடியுமா? ஆனால் இங்க பாமகவில் அனைத்தும் சாத்தியம் அப்படிங்கிற ரீதியை வந்து நிரூபித்து காட்டியவர் யாருன்னு பார்த்தா அது மருத்துவர் ஐயா ராமதாஸ்.